அல்லாஹு அல்லாஹு அல்லாஹ். இப்போ நியத்து வைக்கக்கூடிய இந்த நேரங்களில் இப்போ ஃபர்லான நோன்பு சுன்னத்தான நோன்புன்னு ரெண்டு இது இருக்குல்ல சார். இப்போ ரெண்டுக்குமே ஒரே நியத்து தானா இல்லை வேற வேற நியத்தா? நியத்துங்கிறது ஒன்று தான். அது எந்த நோன்பை வைக்கிறாலும் அந்த நியத்தை கொண்டு வரணும். இப்போ ரமலான் நோம்புன்னா ரமலான் நோன்பு, நதிர் நேச்சர் நோன்பு வைக்கிறாரு நேச்சர் நோன்பு, சுன்னத்த நோம்பாக இருந்தால் ஆஷிரானா ஆஷிரா நோன்பு, அரபானா அரபாடு நோன்பு. இதுதான் வேறுபடும். இறைவனுக்காக நோன்பு வைக்கிறேங்கிறது அது ஒன்று தான் எல்லாத்திலையும். என்ன நோன்புங்கிறது அது நம்ம மனசில் குறிப்பிட்டு ஆகும், அல்ல வார்த்தையிலும் குறிப்பிட்டாலும் மனசில் நினைஞ்சு தான் ஆகணும். அது ஒன்று. இதில் இன்னொரு வித்தியாசம் வருது, நியத்து வைக்கிற நேரத்தில் வித்தியாசம் வந்துடும். பொதுவாக ஃபர்லான் நோம்பாக இருந்தால் இரவுலேயே நியத்தை வச்சிடணும். ஷாஃபி மதபில் அதாவது சுபுக்கு முன்னாலே வச்சிடணும். எப்படி சாப்பிடுவது அருந்துவதெல்லாம் சுபோட முடியுதோ அதுக்குள்ளே நியத்தி முடிச்சிடணும். ஃபர்லான் நோம்புக்கு. சுன்னத்தா நோம்பாக இருந்தால் காலையில வைக்கலாம், ஜவால் வரைக்கும் டைம் இருக்குது. ரெண்டாக வித்தியாசப்படுத்துகிறாங்க. ஆனால் ஹனஃபி மதத்தை பொறுத்த மட்டும் இல்லை, இரவுலையும் வைக்கலாம், காலையில் ஜவால் வரைக்கும் வைக்கலாம். அது ஃபர்லான நோம்பாக இருந்தாலும் சரி தான், சுன்னத்த நோம்பாக இருந்தாலும் சரி. இப்படி ஒரு வேறுபாடு. இந்த ரெண்டு வேறுபாடும் என்ன? பொதுவாகவே நம்ம ஏற்கனவே தெரிஞ்சது தான். மதுஹபுடைய சட்டங்கள் எல்லாம் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் ஆய்வு செய்து தொகுக்கப்பட்டது தான் அப்படிங்கிறதெல்லாம். ஷாஃபி மதபாக இருந்தாலும் ஆதாரம் ஹதீஸில் இருக்கும், குர்ஆனில் இருக்கும். ஹனஃபி மதபாக இருந்தாலும் ஆதாரம் ஹதீஸில் இருக்கும், குர்ஆனில் இருக்கும். இப்போ இதுக்கு கூட நான் உதாரணம் சொல்லிடுறேனே. ஏன் இப்படி ரெண்டு கருத்து இருக்குது அப்படின்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்மந்தப்பட்ட ஹதீஸ் சொன்னது ஒன்று. என்னன்னு சொன்னால், மல்லம் யஜ்மாஇஸ் சியாம் கபிலல் ஃபஜர் ஃபலா சியாமலகு. ஒருவர் ஃபஜ்ருக்கு முன்னால் நோன்புடைய நியத்தை கொண்டு வரலண்டா அவருக்கு நோன்பு இல்லை. இது அபூதாவில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்போ இந்த ஹதீஸ் இரவுலேயே இருக்கணும், ஸோ சுபுக்கு முன்னாலே அறிவிக்குது, அப்படியே வச்சுக்கிறேங்க. இன்னொரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வர்றாங்க. இந்த ஹதீஸ் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களே தான் சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை நேரம் வந்தாங்க, சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்குதான்னு கேட்டாங்க. நான் ஒன்றும் இல்லையே யாரை சொல்லலான்னு சொன்னேன். அப்படியாம்மா இப்போ ஃபைன்னி சாயிம், நான் நோம்பா இருந்துக்கிறேன்னு சொன்னாங்க. முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்போ நோம்பா இருந்துக்கிறேன்னு அவங்க நியத்து வச்சது காலையில் தான். இப்போ ரெண்டு வகையாக இருக்குதா? அப்போ ஹனஃபி இமாம் சொல்கிறாங்க, பார்த்தீங்களா, காலையிலேயும் நோம்புக்கு நியத்து வச்சுருக்காங்கல்ல, அதனால காலையிலையும் வைக்கலாம். ஆனால் காலையில் வைக்கலான்றாலும் சாப்பிட்றது குடிக்கிறதெல்லாம் சுபுக்கு முன்னாடி நிறுத்திருக்கேன்னு நியத்து மட்டும்தான். நியத்துக்கு தான் டைமு, சாப்பிட்றது அங்கேயே நின்றுணும். சரி, அப்போ அதனால தான் அப்போ நோன்பு ஃபர்லான் நோன்பு சொன்னவங்க ஒரே சட்டம். அப்போ ஸல்லல்லாஹு அப்படி சொல்லியிருக்கிறாங்களா ஃபஜ்ருக்கு முன்னால் அப்படின்னு? அது சிறந்தது. ஃபஜ்ருக்கு முன்னால் வச்சா நல்லதுங்கிற கருத்தில் சொன்னாங்க. அப்போ இந்த இவங்களுடைய சட்டத்துக்கு இந்த ரெண்டு ஹதீஸையும் ஆதாரமாக எடுக்கிறாங்க. அப்போ ஷாஃபி இமாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், ஃபஜ்ருக்கு முன்னாலே வைக்கணும், இல்லைண்டா நோன்பு இல்லைன்னாங்கல்ல, அது கடமையான நோன்புக்கு. காலை நேரத்தில் நோன்பு நியத்து வச்சாங்கல்ல, அது நஃபிலா நோன்பு சுன்னத் நோன்பு. ஏன்னா அது காலை நேரம் சாப்பிடாது, அந்த நோன்பு இல்லையில, சாப்பாடு இல்லைங்கிறதுனால தானே என்ன நோம்பாக இருந்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு தரம் பிரிக்கிறாங்க. அந்த ரெண்டு சட்டங்களுக்கும் ஹதீஸ் தான் ஆதாரம் அப்படிங்கிறத அப்போ சுன்னத்தா நோன்பு ஃபர்லான நோன்பு இந்த நியத்து வைக்கிறதுல வித்தியாசம் இருக்கிறது ஷாஃபி மதபில் மட்டும். ஹனஃபி மதபில் ஒரே சட்டம் தான், நியத்து காலை வரை கூட வைக்கலாம். இதில் இன்னொரு கையிலையும் வரும். சரிங்க, இந்த ஷாஃபி மதபில் சுபுக்கு முன்னாலே வைக்கணுமே, ஒரு ஆள் சுபுக்கு முன்னால் வைக்கலை, தூங்கி விட்டார், வாங்க சொன்னால் முடிக்கிறாரு. வேண்டுமானா ஒரு பட்டினியாக இருந்துக்கிறலாம், பட்டினி சாருன்னு சொல்லுவாங்க, பட்டினியாக இருந்துக்கிறலாம். நியத்து டைம் போச்சே. அதுக்கு என்னன்னு சொன்னால், இதனால தான் ஷாஃபி மதபில் எல்லாம் என்ன செய்வாங்க, தராவி தொழுகைக்கு பிறகு நியத்து சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னு கேட்டால், இவர் போகிறாரு, சாருக்கு எந்திரிக்காமலும் போயிடலாம், நியத்து டைம் தப்பிப்பட்டு நோன்பு பிடிக்க முடியாமல் போயிருமே. அதனால தான் அப்போதே நியத்து சொல்லி கொடுக்கறது. அதனால் நியத்துங்கிறது சஹர் நேரத்தில் தான் அப்படிங்கிறது இல்லை, இரவுல எந்த நேரத்திலும் வைக்கலாம். நீங்கள் மக்ரிப் டயத்தில் கூட வைக்கலாம். நோன்பு திறந்தீங்கல்ல, நோன்பு திறந்த உடனே அடுத்த நாள் நோன்பு நியத்து வச்சிடலாமே, இரவு முழுவதும் டைம் இருக்குது. ஆனால் நம்மள நிறைய பேர் சஹரில் தான் நியத்து வைக்கணும் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. அதனால் சரி, அப்படி ஒரு ஆள் தராவி தொழுகைக்கு போகலான்னு வச்சுக்கிறேங்க, நியத்து சொல்லித்தான். இவர் பள்ளிக்கே போனார் தான் தராவி தொழுவேன், அந்த பள்ளியிலும் சொல்லிக் கொடுக்கல, சஹருக்கு எந்திரிக்கலை, வாங்க சொல்லியாச்சு. இப்போ இவர் என்ன செய்கிறது? இங்கே தான் இஹ்திலாஃபுல் அய்மா ரஹ்மத்துல் லில் உம்மா, அதாவது
இமாம்களுடைய கருத்து வேறுபாடு இந்த உம்மத்திற்கு, இந்த சமூகத்திற்கு கிடைத்த அருட்கொடை இங்கே தான். இப்போ இந்த நேரத்தில் ஷாஃபி மதஹப் என்ன செய்வார், ஹனபி மதஹப் பிரகாரம் நியத்து வைக்கிறேன்னு வச்சு நியத்து வச்சுருவாரு, காலையில் நோன்பு கிடைச்சிடும்.